Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நாளை முதல் 2 நாட்கள் மாமல்லபுரம் அடுத்த கோவளத்தில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்கள் பங்கேற்கும் நிலையில் நீர்வள பகிர்வு, பொருளாதார வளர்ச்சி, முதலீடுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. வரும் நாட்களில் தாவேகவுடன் விசிக இணைந்து செயல்படும் என்று நேற்றைய மாநாட்டில் அறிவித்த நிலையில் முதல்வரை சந்தித்து பேசினார். மேகமலை விவகாரம் மற்றும் கோவை மாணவன் கொலை தொடர்பாக முதலமைச்சர் விஜயிடம் பேசியதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் விவகாரத்தில் சிஎம் விஜய் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். கூட்டணி கட்சி கூட்டம் நடத்த திட்டமிட்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்ததாக திருமாவளவன் கூறியுள்ளார். தாவேக அரசுக்கு விசிக எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. நீட் விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் அரசியல் செய்வதாக அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதா என சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நெல்லையில் திராவிடர் கழகம் மாநாடு நடத்த அனுமதி மறுத்தது ஏன் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மாநாடு நடத்துவதற்கு அனுமதி அளிப்பதில் என்ன சிக்கல் உள்ளது என்று பதிலளிக்கவும் உத்தரவு. சமூக வலைதளங்களில் அரசை விமர்சிப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல என்று அண்ணாமலை கண்டனம். அதிகாரிகளின் தன்னிச்சையான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை. சென்னை திருவொற்றியூரில் 12ஆம் வகுப்பு மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த மேலும் 3 சிறுவர்கள் கைது. இதுவரை 14 சிறுவர்கள் உட்பட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சில சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே சிறுமலை அடிவார காட்டு பகுதியில் வேட்டைக்கு சென்றபோது நாட்டு துப்பாக்கி வெடித்து ஒருவர் படுகாயம். மருந்து நிரப்பிய போது ஏற்பட்ட அழுத்தத்தால் துப்பாக்கி வெடித்ததாக கூறப்பட்ட நிலையில் உடன் சென்ற நபரை பிடித்து போலீசார் விசாரணை. கோவாவின் கண்டேபார் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் முதலை புகுந்ததால் பரபரப்பு. வனத்துறை அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுவினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு முதலையை பத்திரமாக மீட்டனர். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.